அதிகமான கவலை வயிற்றை பாதிக்கும். பயம் சிறுநீரை பாதிக்கும். கோபம் கல்லீரலை பாதிக்கும். துயரம் நுரையீரலை பாதிக்கும். மன அழுத்தம் இதயம் மற்றும் மூளை இரண்டையும் பாதிக்கும். கவலைக்கும் பயத்துக்கும் கோபத்துக்கும் துயரத்துக்கும் மன அழுத்தத்துக்கும் மெடிசன் உண்டா என்று பார்க்கும்போது மருத்துவத்தில் அப்படியாக இல்லை. அன்பானவர்களே, கவலைப்படுறீங்களா? இந்த டாக்டர் போய் பாருங்க. பயப்படுறீங்களா? இந்த டாக்டர் போய் பாருங்க. மன அழுத்தம் உள்ளதா, பிரஷர், இந்த டாக்டர் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வேடிக்கையாக இருக்கும். அன்பானவர்களே, ஏதோ ஒன்றை சொல்லி ஒரு மருந்தை குடித்து தூங்க வைப்பது ஈஸியான ஒரு காரியம். ஆனால் பூரண குணமடைய வேண்டும், பூரண சமாதானமாக அவன் வாழ வேண்டும். பிலிப்பியர் 4:6 சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். சவால் விட்டு சொல்லுகிறார் அருமையான பவுல் அப்போஸ்தலர். அருமையான நாள்ல நாம் எங்கே செல்லுகிறோம்? உடனே டாக்டர்ல போறதா நிறைய பேர் பார்க்கறாங்க. இன்னைக்கு ஏதோ ஒன்றா ஆண்டவத்தில் டிஸ்கஸ் பண்ணலாம், ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதையும் நாம் செய்யலாம் அப்படிங்கிற அடிப்படையில் யாரும் சிந்திப்பதில்லை. ஒரு நாள் இரவு நான் திடீரென்று எனக்கு அப்படியே சொட்டிங் வந்துருச்சு. அப்புறம் போய் நான் ப்ரேயர் பண்ணிட்டு படுத்துட்டேன். இருந்தாலும் என்னால் தூங்க முடியல. ஆண்டவர் சொன்னார், நீ டாக்டர்ல போன்னு சொல்லி. அப்போது சென்றேன். அங்கே போன பின்புதான் தெரிந்தது, ஒன்றுமில்லை, இது ஒரு இன்றைக்கு நிறைய ஒர்க் பண்ணிக்கிறீங்க, அதனால இந்த படபடப்பு வருது, வேற ஒண்ணுமே உங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆண்டவர் சொன்னால் மட்டுமே டாக்டர் செல்லுங்கள், இல்லை என்றால் ஆண்டவரிடத்தில் செல்லுங்கள். பயம் போகும், மன அழுத்தம் போகும், நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். மனிதனிடத்தில் கிடைக்கப்படாத, டாக்டரிடத்தில் கிடைக்கப்படாத அரிய ஆசீர்வாதங்கள் இயேசுவிடத்தில் கிடைக்கும். அதற்கு இயேசுவோடு நாம் தொடர்பு வைத்திருக்க வேண்டும். அன்பானவர்களே, கர்த்தரிடத்தில் ஒரு நல்ல ஐக்கியம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்திலே ஆசீர்வாதம் பெறுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக.